வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கு? வேணும் அந்த புள்ள பரப்பரன்னு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோமா? கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பூ வச்சுருக்கோம், முல்லைப்பூ. ரொம்ப நாள் கழிச்சு பூ வச்சுருக்கேங்க. இந்த குடுமியில் முடி நல்லா வளர்ந்துருச்சு இல்லையா, அதனால் இன்றைக்கி தாங்க இப்படிலாம் பார்க்குறேன், இல்லாட்டி இப்படிலாம் பார்க்க மாட்டேன். ஆமாம், பாப்பாவுக்கும் இன்றைக்கி மணக்கிற பூ வச்சாச்சு. நாங்கள் வந்து மணக்கிற பூ வைக்க மாட்டோம், உச்சி குத்துன்னு சொல்லுவோம். பாப்பா தான் 10 மாதம் ஆயிடுச்சுலன்ட்டு மணக்கிற பூ வச்சாச்சு. அச்சுமா பாப்பா இன்னைக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோங்க, வளைகாப்புக்கு போயிருந்தோம். நாங்கள் போங்களா ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. போனோம், சாப்பிட்டுட்டு ஓடியாந்துட்டோம். பாருங்க, பாப்பா இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுருந்துச்சுன்னா, இது வந்து புது ட்ரெஸ்ஸு தான். அது என்னங்கிறத சொல்கிறேன். பாப்பா இன்னைக்கு இந்த கவுன் தான் போட்டிருந்தாங்க மேடம். அவங்களுக்கு வந்த உடனே சரி கசகசன்னு இருக்குமேன்னு கழட்டிட்டு, நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு? இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா பாப்பாவுக்காக அனுப்புனது. இது அப்புறம் ஒரு சும்மா 1/2 பீஸ் போகிற மாதிரி 2 கவுனு, மொத்தம் 3 ட்ரெஸ் அனுப்பிவிட்டாங்க பாப்பாவுக்கு. ஒரு 6-7 ஜட்டி அனுப்பியிருந்தாங்க. அது வந்து 1 வாரம் ஆச்சு. சரி நம்ம போடும்போது சொல்லிக்கிறோமேன்ட்டு நல்லா பையெல்லாம் வச்சு, இது பட்டன் டைப் மாடல், கழட்ட முடியாது, சும்மா மாடல். ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு மேட்சாக இங்கே பேண்டு எல்லாம் போட்டு வந்துட்டோம். சரி கொஞ்சம் அது கசகசன்னு இருக்குமேன்ட்டு சூப்பர் சிங்கர் கூப்பிட்றாங்களாம் போறியா வந்து இந்த ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு. ரப்பீஸுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு. எப்பயும் போலங்க பூ வச்சாச்சு. எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். ஆமாம், ஆசையெல்லாம் நிறைவேற்றியாச்சு. அப்புறம் வந்து வளைகாப்பில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டேட்ஸாக தாங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வளைகாப்புனாலே கும்பகோணத்து பக்கம் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள் செய்கிற இடம் தான், ஏரியா தானே. அதனால் வளைகாப்புனாலே இங்கே நல்லா பெரிய பாத்திரமாக தான் கொடுப்பாங்க. என் வளைகாப்புக்கு குடமுடுற தட்டு எங்கள் அம்மா கொண்டு வந்துச்சு ஊரில் இருந்து. ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் அது வந்து பெரிய விஷயம். இங்கே வந்து கும்பகோணத்து பக்கம் அது சாதாரண விஷயம்தான். நல்லா பெரிய டெக்ஸாக தாங்க. ஃபோனில் கூட சின்னதாக தெரியும், ஆனால் பெருசாக தான் இருக்குது நல்லா. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூவு, ஒரு பனானா, என் பசங்களோட சேர்ந்து பனானான்னு வருது, வாழைப்பழம் ஒன்று, ஒரு குங்கும டப்பா, ஒரு மஞ்சக்கிழங்கு, ஒரு பாக்கு, வெத்தலை, இந்த காது குத்துற அரிசிம்பாகல்ல அது, அதுக்குள்ளே ஒரு கோப்பிக்கோ மிட்டாய் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மாதம் ஒரு 30 திங்காதம்பாங்க, நான் இதே தான் திம்பேன். இதுதான் இந்த டப்பாவில் இருக்குது. இதை வந்து ஒரு பைப்பு இதையும் சேர்த்து வைக்கலாம். நான் எங்கே புழங்க போட்டுறேன், என்னத்தை சேர்த்து வைக்கிறதுன்னு நினச்சி. இன்னுமே வந்து இன்னுமே ஃபங்க்ஷன் போனால் வர்றதெல்லாம் கவரில் கட்டி மேலே போட்டுற வேண்டியதான். ஒரு ஞாபகமாக இருக்கும்ல, இது என்ன ஒரு சமைக்கும் போதோ ஒரு பொருள் எடுக்கும்போதோ இந்த அவங்க வீட்டுக்கு போனோம்ல, அம்மா அவங்க ஃபங்க்ஷன் கொடுத்தது அப்படின்னு ஞாபகம் வரும். நான் இன்னும் என் ஃப்ரெண்டு என் கூட எங்கள் தெருவில் என் ஃப்ரெண்டோட வளைகாப்புக்கு போனதை இன்னும் அந்த பெக்ஸை வச்சுருக்கேன் நான். வாழைப்பழம் வேணுமா உனக்கு? கையெல்லாம் ஆக்கிடுவே. செங்கல் இறக்கியாச்சுங்க, யாரோட தயவுமின்றி நாங்களே இறக்கிக்கிட்டோம். ஆமாம், ஏன்னா வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி நிறைய பேர் நான் அவுட்டு கேட்டு நினச்சிக்கிருவாங்களே, வாங்க நாங்களே இறக்கிக்கிட்டோம். 3000 கல் இறக்கியிருக்கோம். 3000 கல் 30,000 ரூபா, ஒரு கல் 10 ரூபாயாம். அதனால் 30,000 கல் இறக்கியிருக்கோம். 3000 கல் இறக்கியிருக்கோம். இது வந்து இப்போ வீடு என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன லெவலில் இருக்குன்னா, பேஸ் மட்டம் போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு மேலே ஒரு 3 அடி செவுறு எழுப்பியிருக்காங்க. அதுக்கு மேலே செவுறு எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து காங்கிரீட் அது சென்ட்ரிங் போட்டுருவாங்க. அந்த அம்மா ஊட்டி வர சென்ட்ரிங் போட்டுருவாங்க. ஒரு சித்திரை வைகாசிக்குள்ளே போகிற மாதிரி நம்ம எப்படியாவது வேலையை முடிச்சு ஆகணும். இப்போயும் சொல்கிறேன், கடைசியில் நான் இது வரைக்கும் சொல்லலை, சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கடைசியில் எனக்கு ஏதாவது கையை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கேட்கக்கூடாதுன்னு வைராக்கியத்தில் இருக்கேன். அப்போ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டுறாதீங்க. ஒரு வேளை ரொம்ப கஷ்டமாக ஒரு பூசிட்டாவது உள்ளே போய்க்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நான் முடிஞ்ச உதவி செய்யுங்க, யாரையும் வற்புறுத்தலை, சரிங்களா?
இப்போதைக்கு எங்களுக்கு கஷ்டம் இல்லை, கையில் காசு இருக்குது, வேலை ஆகிக்கிட்டு தான் இருக்குது. கடைசியில் என்னால் முடியலை, வட்டிக்கு ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கோம், இதுவும் பத்தில் ரொம்ப வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன், கொடுக்கலைன்னா கோவப்படுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்களால் முடிஞ்சால் என்னைய மாதிரி உள்ளவங்க செய்ய வேண்டாம், ஏன்னா என்னைய மாதிரி உள்ளவங்க நீங்களே கஷ்டப்படுவீங்க. நல்லா செட்டில் ஆகி இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க முடிஞ்சால் செய்யுங்க. நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன், சரிங்களா? இப்போ வேண்டாம் எனக்கு. ஒரு அக்கா வந்து கூட நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நேற்று கேட்டாங்க ஃபோன் பண்ணி, இல்லைக்கா எனக்கு வேண்டாம், இப்போ எங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இது மாதிரி என்னையால் முடியல அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்குறேன், செய்யுங்க. ஆமாம், யார் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். இது வரைக்கும் நான் கேட்கலங்க, கேட்க மாட்டேன், அதுக்காக நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லலை. என்னால் முடியாத பட்சத்தில், ஏன்னா அகலக்கால் வைக்கக்கூடாதும்பாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது, கடன் வாங்காமல் ஒரு கல்யாணம் பண்ண முடியாது, அதுக்காக ரொம்ப அகலக்கால் வைங்க, கடன் மட்டுமே வாங்கி வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கடைசியில் எனக்கு கஷ்டமாக இருந்தால் கேட்குறேன், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, சரியா? நான் ஒருத்தர் மாதிரி ஒளிஞ்சு மறைச்செல்லாம் கேட்கல, நேரடியாக தான் கேட்குறேன். இல்லை நான் கேட்குறது தப்புன்னா சொல்லிடுங்க, ஆமாம் சாரிங்க நான் நினச்சிக்கங்கன்னு சொல்லிடுறேன். உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, நான் யாரையும் வற்புறுத்தலை. அப்புறம் வந்து நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்கம்மா இல்லை கொத்தனார் கூலியான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. கொத்தனார் கூலி தான் விட்டுருக்கோம், ஏன்னா கான்ட்ராக்ட்னா அவசர அவசரமாக வேலை பார்த்து 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அவங்க கேட்குற அமௌண்ட்டு நம்ம கையில் கிடையாது, நாங்கள் கொத்தனார் கூலிக்கு தான் விட்டுருக்கோம். அதேமாதிரி கொத்தனார் கான்ட்ராக்டான்னு கேட்பாங்க, ஒரு சதுரடிக்கு இவ்வளோன்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துருவாங்களாம். அப்படி நாங்கள் கொடுக்கல, அன்னன்னைக்கு வேலை பார்த்தா அன்னன்னைக்கு, இங்கே பாருமா, அன்னன்னைக்கு வேலை பார்த்தா அன்னன்னைக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம், அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சாப்பாடு நாங்கள் தான் வாங்கி கொடுக்குறோம். கொத்தனாருக்கு, நிமிந்தாள், சித்தாள் எல்லாருக்குமே சாப்பாடு நாங்கள் தான் வாங்கி கொடுக்குறோம். கொத்தனார் கூலி எவ்வளோன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. கொத்தனார் கூலி இங்கே பாருமா, இங்கே பாரு கொத்தனார் கூலி கொத்தனார் கூலி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1100 ரூபான்னாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். சித்தாள் நிமிந்தாளுக்கு 800 ரூபாயோ 800 ரூபா போல். அவங்களுக்கு சாப்பாடு, டீ, வடை எல்லாமே காலையில் ஒரு வாட்டி, 4 மணி போல் ஒரு வாட்டி வாங்கி கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வந்துடுங்க எல்லாமே சேர்த்து. இது இல்லாமல் சிமெண்டு அடிக்கடி வாங்கி அவங்க நாங்கள் மொத்தமாலாம் எதுவும் எடுக்கலைங்க, மொத்தமாலாம் பல்காக நாங்கள் எதுவும் வாங்கி வைக்கல. அப்பப்போ தான் காசு கிடைக்கும்போது வாங்கி அவங்க சொல்லும்போது, இங்கே பார் மூஞ்சு என்ன செய்கிற, இங்கே பார் எந்திரிச்சு நெல், மொத்தமாக வாங்கி வைக்கல. அவங்க சொல்லும்போது மண், எண் சாண்டு, கம்பி, அப்படியே ஜல்லி அப்பப்போ ஒரு யூனிட் அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு அங்கே போட்டு அள்ளி செய்ய இடம் பத்தாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறோம். இதுதான் நம்ம வீட்டோட நிலைமை, இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி போய் பார்த்துட்டு ஒரு ஷார்ட்ஸுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையெல்லாம் நடக்கும்போது எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நானும் பாப்பாவும் அந்த குளியல் பொடி போட்டு குளித்தோம், அதான் மூஞ்சி பிரைட்டாக. அதனால் எங்கள் வீட்டோட சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. முடிஞ்சளவு ஒரு சித்திரை வயசுக்குள்ளே உள்ளே போயிடும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு அக்கா நேற்று சொன்னாங்க, அடுப்படி திண்டு வந்து உயரத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு. கரெக்டாக அந்த அக்கா சொன்னது உண்மையான வார்த்தை. ஏன்னா இப்போ நான் இருக்கிற வீட்டில், இந்த வீட்டில் வந்து அடுப்படி வந்து சறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, வாயில் வைக்கக்கூடாது பாப்பா. சரிங்க, உங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் ஏதாவது கொடுங்க, அதே மாதிரி நான் முடியுமான்னு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பாயிண்ட் கொடுங்க. பாய் சொல்லுமா, பாய் சொல்லு. பாப்பாவுக்கு இதே மாதிரி கலரில் மீஷோவில் 5 கவுன் எடுத்துங்க, 280 ரூபா. கொஞ்சம் வெயிலுக்கு நல்லா இருக்கும்ல, பனியன் அந்த காட்டன் மாதிரி. பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் 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 சொல்லு, போவோம். பாய் சொல்லு, ட்ரு போவோம், அப்பா கூட ட்ரு போவோம். பாய் சொல்லு, பாய் சொல்லுமா, சொல்லிருச்சு. பாய்.